ஆல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா செட்டிநாடு ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி. அது பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டு முழு தனியா, ஜீரகம், சோம்பு, மிளகு, இஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, அப்புறம் பிரியாணி இலை ஆட் பண்ணிவிட்டு துருவன தேங்காய் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ மறுபடியும் அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் விட்டு ஜீரகம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா 2, கருவேப்பந்தலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி 2 ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு தண்ணி வந்ததும் அது கூட மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அது கொதி வந்ததுமே அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமையும் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணி அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிட்டு நமக்கு அதிலே தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி கொதிக்க விட்டு எடுத்தால் செட்டிநாடு மஷ்ரூம் கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.